ஷியாக்களுடைய ஆதிக்கத்தினால இதெல்லாம் நுழைந்திருக்குன்னு சொன்னார். அதை இன்னும் உறுதிப்படுத்த ஒரு தகவல் சொன்னால் உங்களுக்கு விளங்கிக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஷியாக்களுடைய ஆதிக்கம் தான் ஜாஸ்தியாக இருந்திருக்கு வெள்ளைக்காரனுக்கு முன்னாடி. இப்போ இந்தியாவில் இப்போ சென்னை போன்ற நகரம் இருக்குல்ல, அதில் சிவப்பு விளக்கு சுழல் விளக்கு வச்சுக்கிட்டு போவாங்க காரில். அந்த ரெட் லைட் போட்டுட்டு வந்தால் எல்லாரும் நிப்பாட்டிடணும். டிராஃபிக் ரூல்ஸ் தான் அவருக்கு கிடையாது. ஆம்புலன்ஸுக்கு எப்படி விதி கிடையாதோ அந்த மாதிரி எல்லாத்தையும் அடைக்கிட்டு வரும் போக விடுவாங்க. சாலையில் தனியான ஒரு அந்தஸ்து இருக்கிறது. அப்படியான அந்தஸ்து யாருக்கு இருக்கிறது? பிரதமருக்கு இருக்கிறது. அப்படியான அந்தஸ்து வந்து ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் இருக்கிறது. அது போக சென்னையில் தமிழ்நாட்டில் ஒரு ஆளுக்கு இருக்கிறது. யாருக்கு இருக்கிறது? அப்துல் அலி என்பவருக்கு இருக்கிறது. யாருக்கு இருக்கிறது? அப்துல் அலின்னு ஒரு ஆள் இருக்காருங்க. அவர் வந்து சேப்பு லைட்டு போகலாம். பிரதமருக்கு நிகராக, சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு நிகராக அவர் மாத்திரம் அந்த சென்னைக்குள்ள, சென்னை மட்டுமல்ல தமிழகத்தில் எங்க வந்தாலும் அவர் தடுக்க முடியாது. வேற எவனாவது போட்டா போலீஸ்காரன் பிடிச்சி அப்புறப்படுத்திடுவான். அவர் யார்? அப்துல் அலிங்கிறீங்களா? அவர் தான் ஆற்காடு இளவரசர். அவர் பேர் என்னது? ஆற்காடு இளவரசருங்க. இந்த ஆற்காடு இளவரசர் யாரு? உங்க பக்கத்தில் உள்ள ஆற்காடு இருக்குல்ல, அங்க ஒரு ராஜா இருந்து அவர் ஆட்சி பண்ணார். திருவண்ணாமலை, ஆற்காடு, சென்னை எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அவர் ஒரு ஷியா. ஆற்காடு இளவரசர் யாரு? அவர் ஒரு ஷியா. இந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து எல்லாரும் போராட்டம் பண்ணோம்ல, அப்ப முஸ்லிம்கள் அதிகமா போராட்டம் பண்ணோம்ல, அதுல போராட்டம் பண்ணாத ஒரு முஸ்லிம் குரூப் யாருன்னு கேட்டா இந்த ஷியா குரூப். இந்த ஆற்காடு இளவரசர் பண்ணல. யாரெல்லாம் வெள்ளைக்காரனுக்கு எதிராக வந்து இருக்கிறான அவனெல்லாம் பிடிச்சி என்ன தண்டிச்சார். அவர் யாரு? ஆற்காடு இளவரசர் சந்திச்சார். அப்ப வெள்ளைக்காரனுக்கு சுதந்திரம் கொடுக்கும் போது நம்முடைய அடிமை இருந்தான், சரியான அடிமையா இருந்தான். யாரு? இந்த ஆற்காடு இளவரசர் தான் நமக்கு சரியான அடிமையா இருந்தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு இந்த அந்தஸ்தை கொடுக்கணும் எழுதி வச்சுட்டு போயிட்டான். சுதந்திரம் கொடுக்கும் போதே ஆற்காடு இளவரசருக்கும் அவருடைய பரம்பரையினருக்கும் இந்த விதி சிறப்பு தகுதி அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும். எங்களுக்கு இவனை மாதிரி ஒரு அடிமையை யாரும் இருக்கவில்லை அப்படின்னு சொன்னதுனால பிரிட்டிஷாருடைய அக்ரிமெண்டின் அடிப்படையில் நம்ம நாட்டு சட்டத்தை கூட மாற்ற முடியாது. வழங்குதா? பிரிட்டிஷார் சுதந்திரம் கொடுக்கும் போதே கண்டிஷன் என்ன? எங்களுக்கு அடிமையாக இருந்த ஆட்களை எல்லாம் நீங்க கண்ணியப்படுத்தணும் அப்படின்ட்டாங்க. அந்த அடிப்படையில் ஆற்காடு இளவரசர் அப்துல் அலி இருக்காரு, அவர் இன்னைக்கும் என்ன செய்வார்? சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மாதிரி போவார். எந்த சாலையிலும் எங்கேயும் போகலாம். அவருக்கு அந்த சிறப்பு தகுதி கொடுத்து. அப்ப என்ன விஷயம்? இந்த ஆற்காடு இளவரசர் என்பவர் ஷியான்னு எல்லாரும் தெரியுமா இல்லையா? ஷியாவை பகிரங்கமான ஷியா வழிமுறையில் உள்ளவர் தானே. அப்ப அந்த மாதிரியான ஒரு ஷியா என்பவர் வந்து இந்த பகுதிக்கெல்லாம் இளவரசராக தமிழகத்திற்கு இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் எப்படி உங்களுக்கு மார்க்கத்தை தந்திருப்பாரு? அவர் தானே இஸ்லாம், அவர் இளவரசராகவும் இருக்காரு. வேற சமுதாய மக்களுக்கு என்னத்தை சொன்னாரோ தெரியல, உங்களுக்கு என்னத்தை சொல்லி இருப்பாரு? அவங்க கண்ட்ரோல்ல இருந்த பள்ளிவாசல்லாம் என்ன மாதிரி இமாம்கள் சொல்லி இருப்பாங்க. அதனாலதான் பஞ்சா வந்தது, அதனாலதான் ஜண்டா வந்தது, அதனாலதான் கபர் வந்தது. இதெல்லாம் கட்டணம் யாரு? இந்த ஆற்காடு இளவரசர்களா இருந்தவர்கள், ஷியாக்களா இருந்து வெள்ளைக்காரனுக்கு ஜால்ரா அடிச்ச காரணத்தினால அவன் தனியாட்சி நடத்தும் போதும் ஷியா கொள்கையை பரப்புனா, வெள்ளைக்காரனுக்கு அடிமையா இருக்கும் பொழுது அவங்கிட்ட கைய வைக்க மாட்டான் வெள்ளைக்காரன். மருதநாயகத்தை கை வைப்பான், மற்ற மன்னர்கள்லாம் கை வைப்பான். சுதந்திரத்துக்கு போராடினவர்களை எல்லாம், வேலூர் சிப்பாய் கழகம் எல்லாம் இருந்துச்சு, போராளிகள்லாம் இருந்தாங்களே, அவங்களெல்லாம் யாரு? ஷியாவுக்கு எதிரான ஆளுக்கு. சிப்பாய் கழகத்துக்கு தலைமை தாங்கி நடத்தின அகமதுல்லா ஷா இருக்கார, மௌலவி அகமதுல்லா ஷா, அவர் தௌஹீத் ஜமாத் கொள்கையில் உள்ளவர், ஒரே வணங்கணும். அவங்க எல்லாம் வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராட்டம் பண்ணினார்கள். அவங்கள அடக்கினது நசுக்கினதெல்லாம் யாரு? வெள்ளைக்காரனுக்காக ஷியாக்கள். அப்ப அந்த ஷியாங்கிற அவங்க கையில இருந்ததுனாலதான் எல்லா பள்ளியில உள்ள அஜர்த்தும் பயப்படுவான் இளவரசர். அப்ப என்னத்தை அவன் பேசியிருப்பான்? இப்ப உள்ள அஜர்த்துமார்களுக்கு வரலாறு தெரியல. உங்க தாத்தா அஜர்த்து இருப்பாரு, குழு தாத்தா அஜர்த்து, அவர்கள் எல்லாம் இந்த ஷியாக்கள் சொல்ல கேட்டு ஆண்டவர்கள். அதனாலதான் கபூர் புனிதமாக்கினார்கள். கண்ணுக்கு தெரிஞ்ச வரையும் கொடுத்துருவாங்க. ஒரு கபூர் இருந்துச்சுன்னு வைங்களேன், இளவரசர் வருவார். இளவரசருக்கு நாயிபுகள் இருப்பாங்க, பிரதிநிதிகள், நவாபுன்னு பேரு. ஆற்காடு நவாபு, திருச்சி நவாபு, திண்டுக்கல் நவாபு. நவாபுன்னா என்ன? ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது அந்த இளவரசருக்கு பிரதிநிதி, கலெக்டர் மாதிரி. அப்ப ஆற்காடு இளவரசருக்கு பிரதிநிதிகள் இருந்தாங்களே,
அவங்க கையில தான் அந்த பகுதியுடைய ஆட்சி இருக்கும். அவர் என்ன செய்வாரு, இங்கன்னு ஒரு கபூர் இருக்கா, இதுக்கு ஒரு 50 ஏக்கர் கொடு, இங்கன்னு ஒரு கபூர் இருக்கா 40 ஏக்கர் வச்சுக்க. இந்த தர்காவுக்குலாம் பெரிய பெரிய இடமா இருக்க, அதுகள் எல்லாம் யார் கொடுத்தது? நம்ம ஷியா மாப்பிள்ள அவர் கொடுத்ததுதான். பேரு அப்துல் அலி, ஆற்காடு இளவரசருக்கு பேரு அப்துல் அலி. அலிக்கு அடிமை, அல்லாவுக்கு அடிமை கிடையாது. அப்துல் அலி அலிக்கு அடிமை அந்த அர்த்தத்தில் பேர் வச்சு. அலின்ற அல்லாவுக்கு பேரும் இருக்கிறது. இவங்க எல்லாம் பேர் வைக்கிற இந்த அலிய அலி ரலியல்லாஹு மையமாப்படுத்தி வைக்கிறது தான். அப்ப என்ன, இந்த மாதிரியான ஆட்கையில் ஆட்சி இருக்கும் பொழுதுதான் முஸ்லீம்னு சொல்லி பஞ்சா எடுத்தான் பல ஊர்களில். இந்த பஞ்சா ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சா? பஞ்சனா என்ன சொன்னார்ல, 5 பாஞ்ச் இப்படி கை வச்சிருப்பாங்க. இது அலி அல்லாஹ், அந்த 5ல் அல்லாஹ் கிடையாதுங்க. அலி, பாத்திமா, ஹசன், ஹுசைன், அப்புறம் வந்து யாரு ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ், அலி, பாத்திமா, ஹசன், ஹுசைன் 5 பேர். 5 பாஞ்சில இருந்து வந்து பஞ்சா. பாஞ்சுனா 5 தானே, பஞ்சானா 5 பேரை கும்பிடுறோம். இந்த 5 பேரை கும்பிடுற கடவுள் கொள்கை உண்டாக்கணவன் யாரு? ஷியா. அது எதன் பேர்ல உண்டாக்கனா? சுன்னத் ஜமாத் பேர்ல உங்களை உண்டாக்கிட்டு போயிட்டான். இது விளங்காத அசர்த்துமார்கள்னா நம்ம அந்த காலத்துல இருந்து வருது விட்டு இருந்தாங்க. தீமதிக்கிற அவன்கிட்ட வந்ததுதான் எல்லாம். இங்க ஷியாக்கள் ஊகமா சொன்னா நினைச்சிடாதீங்க. வரலாற்று ரீதியாகவே ஷியாக்கள் கையில் தமிழகத்தின் ஆட்சி இருந்தது. அவர்கள் ஷியா நம்பிக்கையை தான் இஸ்லாத்தின் பெயரால் பரப்பி உங்களை எல்லாம் சுன்னத் ஜமாத் நம்ப வச்சுட்டானுவோ. அதனால இந்த கபூர் கட்டுறது எல்லாமே ஷியாக்களுடைய தாக்கத்தினால் தான் வந்தது. ஒரு கொடிமரத்தை ஊன்றாங்க, அது ஜெண்டா. என்ன கொடிமரம்? அது ஒரு மரம். அதை புனித அல்லாஹ் இறக்கி வச்சதா? நீனா ஒரு மரக்கடையில் மரத்தை வாங்கிட்டு வர்ற, நீனா குழிய தோன்ற, நீனா அதை ஊண்டி வைக்கிற, நீனா அதுக்கு பெயிண்ட் அடிக்கிற, நீனா ஒரு சுத்துற, ஏதாவது கைத்த போட்டு சுத்துற, தொடுத்துட்டு கும்பிடுற. என்னங்கடா இது? ஒரு மரக்கடையில இருந்து ஒரு மரத்தை வாங்கிட்டு வந்து நீ ஜெண்டான்னு நீ சொன்னவனே அது புனிதமாயிருமா?